சென்னை அடையார் பிற்பகல் 3 மணி. அமிர்தா தனது அலுவலக பணியில பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. டிவியில பிளாஷ் நியூஸ். இப்போது வெளியான தகவலின்படி புயல் தாக்க இன்னும் சில மணி நேரத்துல கரைய கடக்கும்னு. ஆனா அமிர்தா அதையெல்லாம் கண்டுக்காம வேலையில பிஸியா இருக்கிறா. அவளுக்கு தன்னோட வேலை மட்டும்தான் முக்கியம். அதனால அதுல மும்மரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. அவளுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் ஏற்கனவே வீட்டுக்கு செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. மேனேஜர் எல்லாருக்கும் வீட்டுக்கு செல்ல சொல்லிட்டாரு. ஆனா இவதான் இந்த அலுவலகத்துல வேலை செய்யலைனா எல்லா வேலையும் நின்றுவிடும் போல வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. மேனேஜர், ஏன் அமிர்தா, நீ இன்னும் இங்கேயா இருக்க, கிளம்பலையா? அமிர்தா, எஸ் சார், இன்னும் 30 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். மேனேஜர், சீக்கிரம் போ, நீ நாளைக்கு கூட வேலை செய்யலாம், இருட்டாயிடுச்சு, கிளம்பு நீ. அமிர்தா, சரி சார். அமிர்தா அப்பவும் பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. அதற்கு வலுவான காரணமும் இருக்கு. அவளுக்கு உயிரை விட இந்த வேலைதான் முக்கியம். தெலுங்கு மாநிலத்தில இருந்து புலம்பெயர்ந்து சென்னையில செட்டிலான நடுத்தர குடும்பம். நகரத்திற்கு வந்த பெண். தன்னோட 2 பிள்ளைகளை அவதான் வளர்க்கிறா. அவளோட கணவர் இறந்துட்டாரு. அதனாலதான் இவ்ளோ கஷ்டத்திலயும் வேலை செய்யறா. மெல்ல மெல்ல மேகங்கள் சூழ்ந்துக்குச்சு. காற்றும் அடிக்க ஆரம்பிச்சுது. இடி இடிக்க ஆரம்பிச்சுது. சுற்றி பார்க்கும்போது அலுவலகத்துல 1-2 பேரை தவிர அனைவருமே கிளம்பிட்டாங்க. போலான்னு எண்ணி கீழே வந்தா. அலுவலக கட்டடத்துல இருந்து பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்தது. அமிர்தாவின் இதயம் படபடப்ப ஆரம்பிச்சுது. மலிவான வாடகைக்கு வீடு கிடைச்சதால ஒரு வீட்டை குடியேறினா. அவ வீட்டிற்கு போகணும்னா புறநகர் ரயில்ல செல்லணும், அல்லது 2-3 பஸ்ஸுகளை மாறிதான் போகணும். எம்டிசி கார்பரேஷன் அறிவிப்பு: மழை நேரங்கள்ல அனைவரும் வீட்லயே இருங்க, மரம் விழும் வாய்ப்பு இருக்குது. நகருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை கொஞ்சம் நின்னுச்சு. அதற்குள்ள கால்வாய்களும் சாலைகளும் தண்ணீர்ல நிரம்பிடுச்சு. மேலும் மழையில நனைஞ்சபடி அருகில் உள்ள ஸ்டேஷனுக்கு போனா தண்ணி எல்லாம் வடிய ஆரம்பிச்சுது. அனைவரும் ரயிலுக்காக காத்துட்டு இருந்தனர். ஸ்டேஷனும் மூடப்பட்டுருச்சு. ரயில்கள் தற்போது கிளம்பாதுன்னு போர்டு வச்சுட்டாங்க. அங்கிருந்து பீதியடைந்த அமிர்தா உடனே பஸ் ஏற போனா. காற்று இன்னும் வேகமா அடிக்க ஆரம்பிச்சுது. மரங்கள், மின் கம்பங்கள் எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சுது. முழு சென்னையும் மூழ்கிட்டு இருக்குது. அமிர்தா பேருந்து நிறுத்தத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது மீண்டும் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அமிர்தாவின் புடவை ஏற்கனவே முழுசா நனைஞ்சிடுச்சு. அவ ஓடும்போது நடுங்கிக்கிட்டே இருந்தா. தொடர்ந்து பேருந்து நிறுத்தத்தை அடைஞ்சா. மழை பெய்து கொண்டிருந்ததுனால சாலையில வெள்ள பெருக்கெடுத்து ஓடுது. வடிகால் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்குது. சாலையில முழங்கால் அளவு தண்ணி இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருந்தது. அந்த நிலையில பஸ்ஸும் வரல. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. தைரியமே போயிருச்சு. சுற்றிலும் ஆட்களே இல்ல. அழ ஆரம்பிச்சுட்டா. அவ கண்கள் மழையில நனைஞ்சு மண்ணில் கண்ணீரா நிரம்பி வழிஞ்சுது. வாழ்க்கையில முதல் முறையா அவ தனிமையை உணர்கிறா. பேருந்து நிறுத்தத்துல கூட யாருமே இல்ல. இடியும் மின்னலும் அதிகரிச்சது. சிங்க கூட்டத்தின் நடுவே சிக்கிய பெண்ணை போல இயற்கையின் சீற்றத்திற்கு அமிர்தா பயந்தா. இதற்கிடையில் கனமழையில மூழ்கிய காரில் இருந்து பேருந்து நிறுத்தத்தை நோக்கி ஒரு ஆண் வந்தான். அவனுக்கு எப்படியும் சுமார் 24 வயசு இருக்கும். பதட்டமா இருந்த அமிர்தாவ முதல் முறையா பார்த்தான். அவளின் நிலையை பார்க்க பரிதாபமா இருந்துச்சு. ஒன்னும் செய்ய முடியாம இருவரும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. மழை குறையல. அமிர்தாவை பார்த்தான். இவ போன்ல சிக்னல் இல்ல. அந்த பையனுக்கு போன் வந்துச்சு. பிறகு எப்படியோ அமிர்தா தைரியம் வந்து, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க போனை கொஞ்சம் கொடுக்க முடியுமா, எனக்கு சிக்னல் இல்ல பிளீஸ்ன்னு கேட்டா. அந்த பையன் நிச்சயமா அவனோட போனை கொடுத்தான். அமிர்தா, ஹலோ, இங்க மழை பெய்யுது, ரோடெல்லாம் தண்ணி வெள்ளமா இருக்கு, லேட் ஆகும், நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னா அவ பிள்ளைகளுக்கு. நான் மறுபடியும் போன் பண்றேன். அவரிடம் போனை திரும்பி கொடுத்தா. ரொம்ப நன்றின்னு. அவன் சொன்னான், என் பேரு அர்ஜுன், நான் சென்னை வேளச்சேரியில இருக்கிறேன்னா தண்ணீர் வரத்து அதிகமாயிடுச்சு. பஸ் ஸ்டாப்பை நோக்கி தண்ணி வந்துட்டு இருந்தது. சீக்கிரமே உள்ளங்கால் முழுகன. அமிர்தா மீண்டும் குழம்பிட்டா. அங்கும் இங்கும் நகர்ந்தா.
அத பார்த்த அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டான். சுற்றியும் பார்த்தான். அமிர்தா காரு, அப்புறம் கொஞ்சம் உயரமான ஏரியா, சில கட்டடங்கள் இருக்கும். அங்க போறதுதான் நல்லது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். கொஞ்சம் தயக்கத்தோட போலாமா வேண்டாமான்னு பார்த்தா. அவன் அதிகமா நேரம் இல்ல, என் கூட வாங்க பிளீஸ்னா. கவலைப்படாத, நீ என்ன நம்பி வரலாம், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அமிர்தா அவன் கைய பிடிச்சுக்கிட்டு போனான். கொஞ்ச தூரத்துல சில கட்டடங்கள்லாம் இருந்துச்சு. கார்களும் பைக்கிலும் வெள்ளத்துல அடிச்சிட்டு இருந்தன. அங்கும் இங்குமா மக்கள் அனைவரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அர்ஜுன் சுற்றும் முற்றும் பார்க்கும் முன் திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இடுப்பு வர தண்ணீர் வரத கண்டு இருவரும் அதிர்ந்து போயிட்டாங்க. அப்போது அர்ஜுன் ஒரு 2 மாடி லாட்ஜ பார்த்தான். உடனே உள்ள சென்றான். நாங்க உள்ள வரலாமா, மழை நின்றவுடன் போயிடுறோன்னு சொன்னான். அதற்கு அந்த நபர், மேல ஒரு அறை இருக்கு, எனக்கு 3000 ரூபாய் பணம் செலுத்துங்க, சாவி இதோன்னு சொன்னான். இவனும் சரின்னு சட்டப்பையில இருந்தத உடனே அந்த நபரிடம் பணத்தை கொடுத்துட்டு சாவியை எடுத்தான். அமிர்தா, வா, கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டான். அமிர்தா, எங்க, நான் வரமாட்டேன், இங்கேயே இருக்கலாம், மழை குறையும், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, உள்ளவா, நீ அங்கேயே இருந்தாலும் ஆபத்தாதான் இருக்கும், உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். அமிர்தா இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. இந்த வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்துரும். திடீர்னு அமிர்தா கீழே விழுந்தா. அர்ஜுன் வேகமா நகர்ந்து அவ விழாதபடி அவளை பிடிச்சுக்கிட்டா. உள்ள போகலாம், இங்க ரொம்ப டேஞ்சர். இந்த முறை அவளை கேட்காமலேயே உள்ள அழைச்சிட்டு போனா. அதற்குள் முதியவர் பின் சந்திலிருந்து தன் வீட்டுக்கு ஓடிட்டாரு. 10 நிமிஷத்துல தண்ணி அனைத்தும் உள்ள வந்து முதல் தரமே நிரம்பி வழிஞ்சுது. தண்ணீர் ஓட்டம் அதிகமாயிட்டே இருந்தது. அங்கே தங்குவது சரியில்லைன்னு முதல் தளத்துக்கு சென்றாங்க. 10 நிமிடங்கள்ல தண்ணீர் முதல் தளத்தை அடைஞ்சது. மேலே சென்று பால்கனியில கதவை திறந்து பார்த்தபோது அந்த பகுதி முழுசும் நீர்ல மூழ்கி இருந்தது. இன்னும் மழை பெஞ்சிட்டேதான் இருந்தது. அமிர்தா, ஐயோ, இப்பவே சாயங்காலம் ஆகுது, நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? ஏய், என்ன சொல்ற? இந்த வெள்ளத்துல எங்க போக போற? இன்னும் 5 to 6 மணி நேரம் கழிச்சுதான் என்னன்னே தெரியும். அதுவும் மழை நின்றால்தான். ஆனா இந்த மழைய பார்த்தா இது இன்றிரவு நிக்காதுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. இன்றிரவு இங்கேயே தங்கி உயிரை காப்பாத்துக்கிறது தான் நல்லதுன்னு அர்ஜுன் சொன்னான். அவன் சொன்ன பிறகு அமிர்தா கதறி அழுதா. அவளை பார்த்த அர்ஜுனுக்கு வருத்தமா இருந்தது. அழாத, தைரியமா இருக்கணும், பிளீஸ், அப்படி அழாத, ஒரு நிமிஷம் இருன்னு அறைய சுற்றி பார்த்தவன் அங்க டவல் எடுத்து கொடுத்தான். அமிர்தா குளிர தாங்க முடியாம அந்த டவலால தொடச்சுக்கிட்டா. அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, போய் ஃப்ரெஷ் ஆகு, நான் இதற்கிடையில சூடாக குளிர்காய மற்றும் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு செய்யறேன்னு அர்ஜுன் சொன்னான். அமிர்தா சென்றாள். அர்ஜுனுக்கு அவள் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அந்த அறையின் நடுவே இருந்த ஒரு சோபாவின் அருகே அர்ஜுன் ஏதோ செஞ்சிட்டு இருந்தான். மழை இன்னும் பேஞ்சுகிட்டு இருந்துச்சு. மெல்ல மெல்ல இருட்டவும் ஆரம்பிச்சுது. அர்ஜுன் வேஸ்ட் பேப்பரை அந்த அறையில ஸ்டீல் வாளி போல போட்டான். பாக்கெட்ல இருந்த லைட்டரை வச்சு சிறு தீய பத்த வச்சான். மெதுவா தீய பற்ற வைக்க அறை கொஞ்சம் சூடு எரிச்சு. அறையில் ஒரு புடவை கிடைத்தது. அந்த புடவையை மாற்றிக்கொள்ள சொன்னான். அமிர்தா அந்த புடவையை எடுத்துக்கிட்டு போனா. அவள் கொடுத்த புடவையை சுற்றி கொண்டு வெளியே வந்தா. அவள் சோபாவின் அருகே குனிஞ்சு தன் கைகளை நெருப்புல வச்சு சூடாக்கனா. சுற்றிலும் மின்சாரம் இல்ல, இடி வேற. அர்ஜுன் கீழே இருந்து அவளிடம், மாடி மேல வரலாமா? அமிர்தா, வானா. அர்ஜுன் எல்லாவற்றின் கீழே தேடியதுல சில பழங்களும் சிப்ஸ் மற்றும் தண்ணீர் பாக்கெட்டுகள் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்தான். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னா தேங்க்ஸ் அர்ஜுன்னு சொன்னான். இதற்கிடையில அர்ஜுன் வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆனா. டவலால தொடச்சுக்கிட்டு சட்டை கிடைக்குமான்னு பார்த்தான். அதிர்ஷ்டம் இல்ல, இன்னும் குளிராவே இருந்தான். அவனால கேட்க முடியல. உனக்கு ஆட்சேபனை இல்லைனா சட்டைய கலட்ட அனுமதி கொடுப்பியான்னு கேட்டான். அவளும் தலையசைச்சா. அர்ஜுன் அவன் போனை கொடுத்தான். அமிர்தா அவ பிள்ளைகளிடம், இன்னைக்கு வர முடியாது, ஃப்ரெண்டு வீட்டுல வந்து இங்க நின்னுட்டேன், சாலைகள் எல்லாம் வெள்ளம், நாளை காலை வரேன்னு சொல்லிட்டு இருந்தா.
அவ போனை துண்டிச்சுட்டு அர்ஜுனின் போனை கொடுத்தா. அவன் சிரிச்சான். அமிர்தாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஏன் சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்து சிரிக்கிறியா? அர்ஜுன், இல்ல, என் கூட இருக்கேன்னு சொல்லலாம்ல. அமிர்தா, எப்படி சொல்ல முடியும்? நீ யாருன்னே தெரியாம உன் கூட இருக்கிறேன்னு எப்படி சொல்லவா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருக்கேன்னு அதான் சொன்னேன். அர்ஜுன், சரி, ஆனா சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி மாட்டிக்கிட்ட? அமிர்தா, அது உனக்கு புரியாது என்னோட பிரச்சனைய பத்தி. அர்ஜுன், உனக்கு உன் வேலை மேல ரொம்ப அக்கறை போல, அதான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னான். அமிர்தா, நான் வேலைக்கு போலேனா என்னோட குடும்பம் நடுத்தெருவுல நிக்கும்னு சொன்னா. அர்ஜுன், மன்னிக்கவும் அமிர்தா, நான் உன்னை பத்தி தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். பரவாயில்லன்னு சொல்லி அமிர்தா தன்னுடைய பிரச்சனைய பத்தி சொன்னா. அப்ப அர்ஜுன் அவளை பார்த்து, என்ன தவறா என்ன வேணாம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா எங்க நிறுவனத்துல வேலை காலியா இருக்கு, நீங்க விண்ணப்பித்தா என்னால முடிஞ்சத செய்வேன்னு சொன்னா. ஆனா அவ தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்ப மீண்டும் அர்ஜுன், நீ இன்னும் என்ன தவறா புரிஞ்சிட்டு இருக்கிற. உன்னை போன்றவர்களுக்கு உதவுவது எனக்கு பிடிக்கும். உன்னை பார்க்கும்போது என் அம்மா எனக்காக சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் நினைவுக்கு வருதுன்னு அர்ஜுன் சொன்னா. அவனிடம், உன் அம்மா இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்டா. அர்ஜுன் அவளிடம், அம்மா இவ்வளவு சொத்து சம்பாரிச்சாங்க, ஆனா என்னை இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பணத்தை எல்லாம் என் அப்பா அனுபவிச்சு என் சித்திய சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. அம்மாவின் உழைப்பே வீணா போச்சுன்னு சொன்னா. ஐயோ, சாரி அர்ஜுன், உன் அம்மா உன்னை எங்க இருந்தாலும் பார்த்து பெருமைப்படுவா, கவலைப்படாத. ஆனா உன் அம்மா உன்னை சரியா கவனிக்கலன்னு தெரியுது. அம்மா இல்லாத போது என்ன அன்போடு பாசம் காட்ட யாருமே இல்லைன்னு சொன்னா அழுதுகிட்டே. அமிர்தாவுக்கு சற்று சோகமாக அவனை தவறா புரிஞ்சுக்கிட்டுமேன்னு உணர்ந்தா. உடனே எழுந்து அவ பக்கத்துல சென்று, முதல் முறையா என் மன்னிச்சிரு அர்ஜுன், உன் வழிய அறியாம நான் ஏதோ சொல்லிட்டேன். தயவு செஞ்சு உன்னை கட்டுப்படுத்திக்கோ, கவலைப்படாத. உன் முழு மனசோட நேசிக்கும் ஒருத்திய விரைவில் பாப்ப. உன்னை போன்ற நல்லவனுக்கு கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டாரு. உனக்காக நல்லது உனக்காக காத்திருக்குது, சந்தோஷமா இரு என்று மனசார ஆறுதல் படுத்தினா. இதுதான் தற்செயல் நிகழ்வு. எதிர்பாராத சம்பவங்களால் ஒரு இடத்தில் இருவரும் இருக்கிறாங்க. இன்று அமிர்தா அர்ஜுன் ஒரே வீட்டுல தங்கி இருப்பது விதியின் விசித்திரமான விளையாட்டு. மழை இன்னும் பேஞ்சிட்டே இருக்குது. இடி சத்தம் இன்னும் கேட்கிறது. அமிர்தாவும் அர்ஜுனும் அருகருகே இருக்கிறாங்க. திடீர்னு வானத்துல ஏதோ கலவரம் போல திடீர்னு இடி சத்தம் கேட்டுச்சு. அமிர்தா சிறு குழந்தைய போல பயந்து பக்கத்துல போனா. அருகில் இருந்த அர்ஜுனை இறுக்கி பிடிச்சா. அர்ஜுன் அத பத்தி கவலைப்படல. ஆனா அர்ஜுன் அதை பயன்படுத்திக்கவும் இல்ல. இதற்கிடையில வானத்தை பிளப்பது போல இன்னொரு பலத்த சத்தம் கேட்டுச்சு. அமிர்தா இன்னும் பயந்துகிட்டு அர்ஜுன இன்னும் இறுக்கிக்கிட்டா. பெண்மையான கண்களால் அவன் முகத்தை பார்த்தா. இருவரு கண்களும் சந்திச்சுக்கிட்டன. ஊமை மொழியில பேசிக்கிட்டா. அவ கண்களில் ஏதோ அறியாத காதலை கண்டா. அமிர்தா தன் வாழ்வின் பலவீனமான தருணத்துல இருந்தா. அந்த கணத்தில் இருவரின் இதயங்களும் துடித்தன. அதனாலதான் இயற்கை அவங்கள ஒண்ணு சேர்த்துச்சு. காலை 7 மணி. சாலைகள்ல மெல்ல வெள்ளம் முடிஞ்சது. அமிர்தா மற்றும் அர்ஜுன் இருவரும் வெளியே வந்தாங்க. அர்ஜுன் அவளை கார்ல ஏத்திக்கிட்டு அவ வீட்டை நோக்கி போனா. அவர்களிடையே மௌனம் நிலவுச்சு. கார் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அமிர்தாவின் வீட்டை விட்டு விலகி அவள் என்ன நிறுத்த சொன்னா. நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு அர்ஜுன் காரை விட்டு இறங்கினா. அர்ஜுன், இது என் விசிட்டிங் கார்டு, என்ன கூப்பிடு. அவள் அந்த கார்டை எடுத்துக்கிட்டு போனா. ஆனா பதில் எதுவுமே சொல்லல. அவனுக்கு நம்பர் கேட்கும் தைரியமும் வரல. அவள் வீட்டை நோக்கி சென்றா. இனிமே சந்திக்க மாட்டாளோ என்று எண்ணிக்கிட்டே காரை ஸ்டார்ட் செஞ்சு அவன் போயிட்டு இருந்தான். 15 நிமிஷத்துல அவன் மொபைலுக்கு மெசேஜ் வந்துச்சு. ஹாய் அர்ஜுன், நான் அமிர்தா. இது என்னோட நம்பர். நாளை என் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள காஃபி ஷாப்ல சந்திக்கலாம். கண்டிப்பா, நன்றின்னு பதில் சொல்லிட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு சென்றான். அடுத்த மாதம் அர்ஜுன் தன் நிறுவனத்துல அமிர்தாவிற்கு இன்டர்வியூ ஏற்பாடு செஞ்சான். அவள் அதை சுலபமா கிளியர் செஞ்சுட்டா. அவன் அவளை தன் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜரா நியமித்தான்.
நல்ல சம்பளத்துல ஒரு பதவி. 6 மாசத்துக்குள்ள அவள் தன் திறமைய சேல்ஸ் அதிகமா காட்டனா. அவளும் தன் வீட்டை மாத்திட்டா. குழந்தைகளை நல்ல பள்ளியில சேர்த்தா. அவளுக்கு வசந்தம் வந்தது. எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் பதவி. மாசம் 2 லட்சம். புதிய வீடு மற்றும் கார் வாங்கினா. அர்ஜுன் அவளின் கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சான். அனைத்திற்கும் அவளை ஆதரிச்சான். அர்ஜுன் அமிர்தாவ ஊட்டி, கூர்க்கு போன்ற இடங்களுக்கு கூட்டி சென்றான். அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை மாறுச்சு. நன்றி.